தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபிஉ மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் யா ரப்பனா லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக சுப்ஹானக ரப்பனா லா நுஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக வ லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு ஹத்தா தர்லா. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وهادينا ومرشدنا ومنجينا ومربينا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم، ثم إلى أرواح جميع الأنبياء والصحابة والأولياء من مشارق الأرض ومغاربها، ثم إلى من ماتوا منا من آبائنا وأمهاتنا وأقربائنا وجيراننا ولمن تعلقوا بنا ومن مات في هذا البلد يا رب العالمين. اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان، ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران. اللهم تقبل وزد حسناتهم وتجاوز عن سيئاتهم يا رب العالمين. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உஸ்தாத்மார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவரது பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களில் இருந்து வஃபாத்தாகி விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலே அவர்கள் செய்த நன்மையான காரியங்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலே அவர்கள் எங்கள் மீது மஹப்பத்தோடு இருந்தது போல யா அல்லாஹ் அவர்கள் மீது நீ மஹப்பத்தை வைப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய கபறுகளை வேதனைகள் அற்றதாக, கேள்வி கணக்கற்றதாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், கண்ணுக்கெட்டிய தூரம் வரை விசாலமானதாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், சொர்க்கத்து தென்றல் வீசக்கூடிய சுவன பூஞ்சோலையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்வது போல எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், கருணையாளனே, யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக நாங்கள் கேட்கின்ற துஆக்களை ஏற்காமல் விட்டுவிடாதே ரப்பே. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக நல்ல காரியங்கள் செய்வதை விட்டும் எங்களை விலக்கி விடாதே ரப்பே. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை மூதேவிகள் என்று முத்திரை குத்திவிடாதே ரப்பே. யா அல்லாஹ், உன்னுடைய உயர்ந்த அடியார்கள் என்கிற பட்டியலிலே எங்கள் அனைவரையும் நீ சேர்த்து அருள் புரிவாயாக. எங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஒத்துக்கொண்ட நிலைமையிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ரப்பே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகளை எல்லாம் உன்னை தவிர வேறு யாரும் நிறைவேற்றவே முடியாது ரப்பே. யா அல்லாஹ், கருணையாளனே, அல்லாஹ்வே, நுண்ணறிவாளனே, யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்குவாயாக. கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. பசி பட்டினி பஞ்சமில்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ், பொருளாதாரத்தை விசாலமாக எங்களுக்கு வழங்குவாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் நீ அபிவிருத்தி செய்வாயாக. உடல் நலத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், திடீரென்று வரக்கூடிய விபத்துகள், ஆபத்துகள், மாரடைப்பு அனைத்தையும் மட்டும் பாதுகாப்பாயாக. உயிர்கொல்லி நோய்களான கேன்சர், எய்ட்ஸ் போன்ற நோய்களிலே இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. நீடித்த ஆயுளை நல்ல ஆரோக்கியத்தோடு கைகால் சுகத்தோடு யா அல்லாஹ் உன்னை நின்று வணங்கிய நிலையிலேயே கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழும் காலமெல்லாம் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும்
பிடித்த வழியிலே வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே, எங்களை படைத்தவனே இரட்சகா, யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய பிள்ளைகளை தண்டித்து விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தை எங்களுக்கு கண் குளிர்ச்சியானதாக, மன மகிழ்ச்சியானதாக, நிம்மதியானதாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தை மரியாதையோடும் கண்ணியத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியை இணக்கத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் பெரியவர்களுடைய பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல பட்ட படிப்புகளும் மார்க்க கல்வியும் நல்லொழுக்கமும் போதிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை சூழ்நிலைகளை நீ தந்து அருள் புரிவாயாக. அவர்களுக்கு திருமண வயது அடைந்து விட்டால் யா அல்லாஹ் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிற போது சரியான ஜோடியை கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் நிக்கா ஆகாமல் இருக்கிறார்களோ, குறிப்பாக குமர்கள் தேங்கி இருக்கிறார்களோ, ரப்பே அவர்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்திலே நல்ல ஜோடியை நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் நிக்கா முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்கள் பிரியப்படுகிற குழந்தையை அவர்களுக்கு பரிசளிப்பாயாக. புத்தி சுவாதீனமும் ரப்பே உடல் ஆரோக்கியமும் நிறைந்த குழந்தையை அவர்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் குழந்தை பெற்று வளர்த்தக்கூடிய நாங்கள் உன்னுடைய பொருத்தத்தின் பிரகாரம் அவர்களை வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பதை விட்டும் அவர்கள் மாறிவிடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள விதவைகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயாக. அவர்கள் மறுவாழ்வு சரியான முறையில் அமைவதற்குண்டான காரண காரியங்களை நீ தோதுவாக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் கர்ப்பமாக இருக்கிறார்களோ அவர்கள் சுகப்பிரசவமாக வேதனைகள் இல்லாமல் நல்ல முறையில் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கை கால் சுகத்தை பரிபூர்ண ஆரோக்கியத்தை விரைவாக பரிபூர்ணமாக தந்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறோமோ எங்கள் கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. அதற்காக எங்களுடைய பொருளாதாரத்தில் விஸ்தீர்ணத்தை தருவாயாக. எங்களுடைய சம்பளங்களிலே வருமானங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. யா அல்லாஹ் தேவையில்லாத செலவுகளை விட்டும் பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரி செலவுகளை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போவதை விட்டும் வீணாமல் போவதை விட்டும் யா அல்லாஹ் உடைந்து போவதை விட்டும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வாங்குகிற எல்லா பொருட்களிலேயும் உன்னுடைய பொருத்தத்தோடு நாங்கள் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் அதனுடைய கண்ணியத்தை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. இத்தனை நாட்கள் எப்படி விடாமல் நோன்பு வைத்திருக்கிறோமோ ரப்பே, அதே போல இனி வரக்கூடிய நாட்களிலும் சிரமம் இல்லாமல் நாங்கள் மனலயிப்போடு இன்பமாக நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. நாங்கள் இந்த ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. தராவீஹ் தொழுகைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஜமாஅத்தோடு தொழுகிற தொழுகைகளையும் துஆக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்கிற தான தர்மங்கள் ஜக்காத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த முதல் 10 முடிவதற்கு முன்னால் ரஹ்மத்தை முழுமையாக அடைந்தவர்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் புனிதமான 2வது மகஃபிரத்துடைய 10ஐ நாங்கள் முடிப்பதற்கு முன்பாக உன்னுடைய மகஃபிரத்தை முழுமையாக பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் 3வது 10இலே வைத்துக்கும் மினன்னார் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களுடைய பட்டியலிலே எங்களை நீ சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் 3வது 10இலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் 3வது 10இலே வரக்கூடிய சிறப்பான லைலத்துல் கத்ரை அடைந்தவர்களாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக. லைலத்துல் கத்ர் அன்றைக்கு நாங்கள் முழுமையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை சூழ்நிலையை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதம் முடிவதற்கு முன்னால் இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்தி கொண்டவர்களிலே எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த மாதத்தின் கண்ணியத்தை சிதைத்து
நாளை மறுமையில் ரமலானை எதிர்த்து நின்று பேசுமே அப்படிப்பட்டவர்களில் எங்களை ஆக்கிவிடாமல் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், இப்பொழுது பரீட்சை எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பான முறையில் மரணம் செய்து பாடங்களை புரிந்து பரீட்சை எழுதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சமுதாய மக்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எந்தெந்த வழியிலெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ, முன்னேற்றம் அடைய முடியுமோ அந்த வழிகளையெல்லாம் கண்டு யா அல்லாஹ், முன்னேற்றம் அடைந்த சமுதாயமாக எங்களுடைய சமுதாயத்தை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை அமல்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி தருவாயாக. அல்லாஹ்வே, ஐவேளை தொழுகையாளிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை தா அல்லாஹ். அல்லாஹ்வே, விடாமல் நாங்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கித்தா அல்லாஹ். சுன்னத்தான நஃபிலான நோன்புகளின் மீதும் ஆர்வம் கொள்ளக்கூடிய வகையில் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொடு அல்லாஹ். அல்லாஹ்வே, நீயே ஈமானை கொடுத்தாய், அந்த ஈமானை நீயே புதுப்பித்து கொண்டே இருப்பாயாக. எங்களுடைய உள்ளத்திலே யா அல்லாஹ் ஈமானுடைய சுவை அறிந்து இபாதத்துகளுடைய சுவை அறிந்து செயல்படுபவர்களாக எங்களை ஆக்கு அல்லாஹ். அல்லாஹ்வே, நேரான வழியை நீயே தந்தாய், ஸ்திரமாக இந்த நேரான வழியிலே நாங்கள் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், மற்ற மக்களுக்கும் எங்கள் மூலமாக ஹிதாயத்தை நீ வழங்குவாயாக. மற்ற மக்கள் நல்ல அமல்களின்பால் திரும்புவதற்கு எங்களையும் ஒரு காரணமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், மார்க்கத்திற்காக எங்களை நீ கபூல் செய்வாயாக. மார்க்கத்திற்காக தீன் சேவை ஆற்றுவதற்கான தஅவத் வேலையிலே யா அல்லாஹ் எங்களை நீ பயன்படுத்தி கொள்வாயாக. அல்லாஹ்வே, நாங்களே வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுங்கினாலும் இந்த மார்க்கத்திற்காக எங்களை நீ கபூல் செய்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இந்த மார்க்க பணியிலே தொய்வடைந்தாலும் எங்களை தொய்வடைய விடாமல் யா அல்லாஹ் மார்க்க சேவையே எங்களிடமிருந்து வாங்கி கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டால் உனக்கு எத்தனையோ கோடி பேர் இருக்கிறார்கள் ரப்பே, ஆனால் உன்னை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லை ரப்பே. யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்திற்காக எங்களை நீ கபூல் செய்து விடுவாயாக. இந்த நாங்கள் வாழும் காலத்தில் தனிமனித ஒழுக்கமுள்ளவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் குடும்பத்தாரோடு மனமகிழ்ச்சியாக ஒழுக்கமானவர்களாக பெயரெடுக்கக்கூடிய வகையிலே வாழக்கூடிய குடும்பமாக எங்கள் குடும்பத்தை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தில் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பை வழங்குவாயாக. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவாயாக. உலகெங்கிலும் அடிபடக்கூடிய முஸ்லீம்கள், துன்பப்படக்கூடிய முஸ்லீம்களுக்கு நீயே நிவாரணம் அளிப்பாயாக. அல்லாஹ், கஸா, சிரியா போன்ற நாடுகளிலே இருக்கக்கூடிய வறுமையை, பட்டினியை நீ போக்கி அருள் புரிவாயாக. சோமாலியா நாட்டில் இருப்பது போன்ற வறுமையை உலகத்தில் எங்கும் இல்லாமல் ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், அடுத்த வேளை உணவுக்காக கெஞ்சக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ், நீ நினைத்தால் எங்களுக்கும் அந்த சூழ்நிலையை கொடுக்க முடியும் ரப்பே. ஆனால் எங்களை நன்றாக நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், பரிபாலித்து கொண்டிருக்கிறாய் ரப்பே. அதற்கு நன்றியுள்ள அடியார்களாக நாங்கள் வாழக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்திய நாட்டில் முஸ்லிம்களுடைய நிலைமையை சீராக்கி தருவாயாக. சிறுபான்மையின மக்கள் எவ்விதமான அச்சமும் இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலைகளை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அதற்காக வரக்கூடிய தேர்தலில் எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மக்களை பிரிவினைவாதத்தோடு அணுகுகிற ஆட்சியாளர்களை விட்டும் இந்த மக்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. எல்லா மக்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும், அதற்கேற்றாற்போல் ஆட்சியை நீ இங்கே ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நீயே ஆட்சியை வழங்குபவன், நீயே ஆட்சியை பிடுங்குபவன். யா அல்லாஹ், நீ நாடியவர்களை அமர வைக்கிறாய். யா அல்லாஹ், எதிரிகளிடமிருந்து எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. எதிரிகளிடம் எங்களை பிடித்து கொடுத்து விடாமல் ஆட்சியை நல்ல ஆட்சியாளர்களிடத்தில் வழங்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே விசாரணை கைதிகளாக எந்த குற்றமும் செய்யாமல் அப்பாவிகளாக சிறையில் இருக்கக்கூடிய மக்கள் மீண்டு வந்து குடும்பத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சுதந்திர காற்றை அவர்களும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேற்றத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நல்ல குணங்களால் எங்களை அலங்கரித்து விடுவாயாக. அல்லாஹ், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை, பாக்கியத்தை நீ தந்த அருள் புரிவாயாக. அல்லாஹ்வே, ஐவேளை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக. எல்லா நல்ல அமல்களையும் தேடி பிடித்து ஆர்வத்தோடு செய்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. உனது ஹபீப் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. அல்லாஹ், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்பராக்களை, நபிமார்கள், வெளிமார்கள், சஹாபாக்களுடைய மக்பராக்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பல தடவை ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரவுதா ஷரீஃபிற்கு முன்னால் நின்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சலாம் கூறி அந்த சலாமுக்கு அவர்கள் கூறுகிற பதிலை செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை நீ தந்த அருள் புரிவாயாக.
யா அல்லாஹ் மற்றவர்களுடைய உரிமைகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. மற்றவர்களுடைய பார்வையில் எங்களை கண்ணியமானவர்களாக, உயர்ந்தவர்களாக, சங்கை மிக்கவர்களாக, சமாதான தூதுவர்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் பார்வையில் எங்களை சிறியவர்களாக நீ ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவின் தத்துவம் புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இறுதியிலே வஃபாத்தாகிற நேரத்திலேயும் திருக்கலிமாவை முடிந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவிலும் கனவிலும் கண்டு தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கபூர் வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக, கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக, வேதனைகள் அற்றதாக ஆக்குவாயாக, கண்ணுக்கெட்டிய தூரம் வரை விசாலமான சுவன பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாளை மஹ்ஷரில் எழுப்பப்படுகிற போது திடுக்கமற்றவர்களாக எங்களை நல்லவர்களுடைய கூட்டத்தில் எழுப்புவாயாக. அல்லாஹ்வே நாளை அந்த பயங்கரமான மறுமை நாளிலே எந்த விதமான பயமும் இல்லாதவர்களாக, அச்சமற்றவர்களாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையில் இருக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து பெருமானாரின் புனித கரங்களால் தண்ணீர் அருந்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. ரப்பே உன்னை சந்திக்கக்கூடிய லிகா என்கிற பேரின்ப பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா வகையான ஷஃபாஅத்துகளுக்கும் தகுதியானவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்வது போல நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சொர்க்கத்தில் என்னென்ன நியாமத்துகளையாக. யா அல்லாஹ் கருணையாளனே, யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக நாங்கள் கேட்கின்ற துஆக்களை ஏற்காமல் விட்டுவிடாதே ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக நல்ல காரியங்கள் செய்வதை விட்டும் எங்களை விலக்கி விடாதே ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை மூதேவிகள் என்று முத்திரை குத்திவிடாதே ரப்பே. யா அல்லாஹ் உன்னுடைய உயர்ந்த அடியார்கள் என்கிற பட்டியலிலே எங்கள் அனைவரையும் நீ சேர்த்து அருள் புரிவாயாக. எங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஒத்துக்கொண்ட நிலைமையிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ரப்பே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை எல்லாம் உன்னை தவிர வேறு யாரும் நிறைவேற்றவே முடியாது ரப்பே. யா அல்லாஹ் கருணையாளனே, அல்லாஹ்வே நுண்ணறிவாளனே, யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்குவாயாக. கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக, வறுமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக, பசி பட்டினி பஞ்சமில்லாத வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் பொருளாதாரத்தை விசாலமாக எங்களுக்கு வழங்குவாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் நீ அபிவிருத்தி செய்வாயாக. உடல் நலத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் திடீரென்று வரக்கூடிய விபத்துகள், ஆபத்துகள், மாரடைப்பு அனைத்தையும் மட்டும் பாதுகாப்பாயாக. உயிர்கொல்லி நோய்களான கேன்சர், எய்ட்ஸ் போன்ற நோய்களிலே இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. நீடித்த ஆயுளை நல்ல ஆரோக்கியத்தோடு கைகால் சுகத்தோடு யா அல்லாஹ் உன்னை நின்று வணங்கிய நிலையிலேயே கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வாழும் காலமெல்லாம் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே எங்களை படைத்தவனே இரட்சகா. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய பிள்ளைகளை தண்டித்து விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தை எங்களுக்கு கண் குளிர்ச்சியானதாக, மன மகிழ்ச்சியானதாக, நிம்மதியானதாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தை மரியாதையோடும் கண்ணியத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியை, இணக்கத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் பெரியவர்களுடைய பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல பட்ட படிப்புகளும் மார்க்க கல்வியும் நல்லொழுக்கமும் போதிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை, சூழ்நிலைகளை நீ தந்து அருள் புரிவாயாக. அவர்களுக்கு திருமண வயது அடைந்து விட்டால் யா அல்லாஹ் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிற போது சரியான ஜோடியை கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் நிக்கா ஆகாமல் இருக்கிறார்களோ, குறிப்பாக குமர்கள் தேங்கி இருக்கிறார்களோ,
ரப்பே அவர்களுக்கெல்லாம் வெகு சீக்கிரத்திலே நல்ல ஜோடியை நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் நிக்கா முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ், அவர்கள் பிரியப்படுகிற குழந்தையை அவர்களுக்கு பரிசளிப்பாயாக. புத்தி சுவாதீனமும் ரப்பே உடல் ஆரோக்கியமும் நிறைந்த குழந்தையை அவர்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், குழந்தை பெற்று வளர்த்தக்கூடிய நாங்கள் உன்னுடைய பொருத்தத்தின் பிரகாரம் அவர்களை வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பதை விட்டும் அவர்கள் மாறிவிடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள விதவைகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயாக. அவர்கள் மறுவாழ்வு சரியான முறையில் அமைவதற்குண்டான காரண காரியங்களை நீ தோதுவாக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் கர்ப்பமாக இருக்கிறார்களோ அவர்கள் சுகப்பிரசவமாக வேதனைகள் இல்லாமல் நல்ல முறையில் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கை கால் சுகத்தை பரிபூர்ண ஆரோக்கியத்தை விரைவாக பரிபூர்ணமாக தந்து அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறோமோ எங்கள் கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. அதற்காக எங்களுடைய பொருளாதாரத்தில் விஸ்தீர்ணத்தை தருவாயாக. எங்களுடைய சம்பளங்களிலே வருமானங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. யா அல்லாஹ், தேவையில்லாத செலவுகளை விட்டும் பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரி செலவுகளை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போவதை விட்டும் வீணாமல் போவதை விட்டும் யா அல்லாஹ் உடைந்து போவதை விட்டும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாங்குகிற எல்லா பொருட்களிலேயும் உன்னுடைய பொருத்தத்தோடு நாங்கள் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் அதனுடைய கண்ணியத்தை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. இத்தனை நாட்கள் எப்படி விடாமல் நோன்பு வைத்திருக்கிறோமோ ரப்பே, அதே போல இனி வரக்கூடிய நாட்களிலும் சிரமம் இல்லாமல் நாங்கள் மனலயிப்போடு இன்பமாக நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. நாங்கள் இந்த ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. தராவி தொழுகைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஜமாஅத்தோடு தொழுகிற தொழுகைகளையும் துஆக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்கிற தான தர்மங்கள் ஜக்காத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த முதல் 10 முடிவதற்கு முன்னால் ரஹ்மத்தை முழுமையாக அடைந்தவர்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், புனிதமான 2வது மகஃபிரத்துடைய 10ஐ நாங்கள் முடிப்பதற்கு முன்பாக உன்னுடைய மகஃபிரத்தை முழுமையாக பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், 3வது 10இலே வைத்துக்கும் மினன்னார் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களுடைய பட்டியலிலே எங்களை நீ சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ், 3வது 10இலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், 3வது 10இலே வரக்கூடிய சிறப்பான லைலத்துல் கத்ரை அடைந்தவர்களாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக. லைலத்துல் கத்ர் அன்றைக்கு நாங்கள் முழுமையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை சூழ்நிலையை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதம் முடிவதற்கு முன்னால் இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்தி கொண்டவர்களிலே எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மாதத்தின் கண்ணியத்தை சிதைத்து நாளை மறுமையில் ரமலானை எதிர்த்து நின்று பேசுமே அப்படிப்பட்டவர்களிலே எங்களை ஆக்கி விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், இப்பொழுது பரீட்சை எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பான முறையிலே மனனம் செய்து பாடங்களை புரிந்து பரீட்சை எழுதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சமுதாய மக்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எந்தெந்த வழியிலெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ முன்னேற்றம் அடைய முடியுமோ அந்த வழிகளையெல்லாம் கண்டு யா அல்லாஹ், முன்னேற்றம் அடைந்த சமுதாயமாக எங்களுடைய சமுதாயத்தை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை அமல்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி தருவாயாக. அல்லாஹ்வே, ஐவேளை தொழுகையாளிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை தா அல்லாஹ். அல்லாஹ்வே, விடாமல் நாங்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கித்தா அல்லாஹ். சுன்னத்தான நஃபிலான நோன்புகளின் மீதும் ஆர்வம் கொள்ளக்கூடிய வகையிலே எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொடு அல்லாஹ். அல்லாஹ்வே, நீயே ஈமானை கொடுத்தாய், அந்த ஈமானை நீயே புதுப்பித்து கொண்டே இருப்பாயாக. எங்களுடைய உள்ளத்திலே யா அல்லாஹ் ஈமானுடைய சுவை அறிந்து இபாதத்துகளுடைய சுவை அறிந்து செயல்படுபவர்களாக எங்களை ஆக்கு அல்லாஹ். அல்லாஹ்வே, நேரான வழியை நீயே தந்தாய், ஸ்திரமாக இந்த நேரான வழியிலே நாங்கள் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், மற்ற மக்களுக்கும் எங்கள் மூலமாக ஹிதாயத்தை நீ வழங்குவாயாக. மற்ற மக்கள் நல்ல அமல்களின்பால் திரும்புவதற்கு எங்களையும் ஒரு காரணமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், மார்க்கத்திற்காக எங்களை நீ கபூல் செய்வாயாக. மார்க்கத்திற்காக தீன் சேவை ஆற்றுவதற்கான தாவத் வேலையிலே யா அல்லாஹ் எங்களை நீ பயன்படுத்தி கொள்வாயாக.
அல்லாவே நாங்களே வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுங்கினாலும் இந்த மார்க்கத்திற்காக எங்களை நீ கபூல் செய்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இந்த மார்க்க பணியிலே தொய்வடைந்தாலும் எங்களை தொய்வடைய விடாமல் யா அல்லாஹ் மார்க்க சேவையே எங்களிடமிருந்து வாங்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டால் உனக்கு எத்தனையோ கோடி பேர் இருக்கிறார்கள் ரப்பே, ஆனால் உன்னை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லை ரப்பே. யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்திற்காக எங்களை நீ கபூல் செய்து விடுவாயாக. இந்த நாங்கள் வாழும் காலத்தில் தனிமனித ஒழுக்கமுள்ளவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் குடும்பத்தாரோடு மனமகிழ்ச்சியாக ஒழுக்கமானவர்களாக பெயரெடுக்கக்கூடிய வகையிலே வாழக்கூடிய குடும்பமாக எங்கள் குடும்பத்தை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தில் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை வழங்குவாயாக. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவாயாக. உலகெங்கிலும் அடிபடக்கூடிய முஸ்லீம்கள், துன்பப்படக்கூடிய முஸ்லீம்களுக்கு நீயே நிவாரணம் அளிப்பாயாக. அல்லாஹ், கஸா, சிரியா போன்ற நாடுகளிலே இருக்கக்கூடிய வறுமையை பட்டினியை நீ போக்கி அருள் புரிவாயாக. சோமாலியா நாட்டில் இருப்பது போன்ற வறுமையை உலகத்தில் எங்கும் இல்லாமல் ஆக்கிவிடுவாயாக. யா அல்லாஹ், அடுத்த வேளை உணவுக்காக கெஞ்சக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ், நீ நினைத்தால் எங்களுக்கும் அந்த சூழ்நிலையை கொடுக்க முடியும் ரப்பே. ஆனால் எங்களை நன்றாக நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், பரிபாலித்து கொண்டிருக்கிறாய் ரப்பே. அதற்கு நன்றியுள்ள அடியார்களாக நாங்கள் வாழக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்திய நாட்டில் முஸ்லிம்களுடைய நிலைமையை சீராக்கி தருவாயாக. சிறுபான்மையின மக்கள் எவ்விதமான அச்சமும் இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலைகளை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அதற்காக வரக்கூடிய தேர்தலிலே எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மக்களை பிரிவினைவாதத்தோடு அணுகுகிற ஆட்சியாளர்களை விட்டும் இந்த மக்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. எல்லா மக்களும் நிம்மதியாக இருக்க வேண்டும், அதற்கேற்றாற்போல் ஆட்சியை நீ இங்கே ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நீயே ஆட்சியை வழங்குபவன், நீயே ஆட்சியை பிடுங்குபவன். யா அல்லாஹ், நீ நாடியவர்களை அமர வைக்கிறாய். யா அல்லாஹ், எதிரிகளிடமிருந்து எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. எதிரிகளிடம் எங்களை பிடித்து கொடுத்து விடாமல் ஆட்சியை நல்ல ஆட்சியாளர்களிடத்தில் வழங்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே விசாரணை கைதிகளாக எந்த குற்றமும் செய்யாமல் அப்பாவிகளாக சிறையில் இருக்கக்கூடிய மக்கள் மீண்டு வந்து குடும்பத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சுதந்திர காற்றை அவர்களும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேற்றத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நல்ல குணங்களால் எங்களை அலங்கரித்து விடுவாயாக. அல்லாஹ், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் அகீதாவின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை பாக்கியத்தை நீ தந்த அருள் புரிவாயாக. அல்லாஹ்வே, ஐவேளை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக. எல்லா நல்ல அமல்களையும் தேடி பிடித்து ஆர்வத்தோடு செய்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. உனது ஹபீப் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. அல்லாஹ், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்பராக்களை, நபிமார்கள், வெளிமார்கள், சஹாபாக்களுடைய மக்பராக்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பல தடவை ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரவுதா ஷரீஃபிற்கு முன்னால் நின்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறி அந்த சலாமுக்கு அவர்கள் கூறுகிற பதிலை செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மற்றவர்களுடைய உரிமைகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. மற்றவர்களுடைய பார்வையில் எங்களை கண்ணியமானவர்களாக, உயர்ந்தவர்களாக, சங்கை மிக்கவர்களாக, சமாதான தூதுவர்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பார்வையில் எங்களை சிறியவர்களாக நீ ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவின் தத்துவம் புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இறுதியிலே வஃபாத்தாகிற நேரத்திலேயும் திருக்கலிமாவை முடிந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவிலும் கனவிலும் கண்டு தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபூர் வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. வேதனைகள் அற்றதாக ஆக்குவாயாக. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை விசாலமான சோன பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை மஹ்ஷரில் எழுப்பப்படுகிற போது திடுக்கமற்றவர்களாக எங்களை நல்லவர்களுடைய கூட்டத்தில் எழுப்புவாயாக. அல்லாஹ்வே, நாளை அந்த பயங்கரமான மறுமை நாளிலே எந்த விதமான பயமும் இல்லாதவர்களாக, அச்சமற்றவர்களாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையில் நிற்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து பெருமானாரின் புனித கரங்களால் தண்ணீர் அருந்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. ரப்பே, உன்னை சந்திக்கக்கூடிய லிகா என்கிற பேரின்ப பெரும்பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா வகையான ஷஃபாஅத்துகளுக்கும் தகுதியானவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்வது போல
நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சொர்க்கத்தில் என்னென்ன ஞாபகத்துகளை எல்லாம் சொல்லியிருக்கிறாயோ அவை அனைத்தையும் ரசிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ், நரகத்திலிருந்து முழுமையான பாதுகாப்பை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், என்னென்னவெல்லாம் கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் நீ கபூல் செய்வாயாக. எதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ, கேட்பதற்கு மறைத்து கூச்சப்பட்டு யா அல்லாஹ் உள்ளத்திற்குள் ஒளித்து வைத்திருக்கிறோமோ அந்த ஹலாலான தேட்டங்களையும் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. யாரெல்லாம் எங்களிடத்தில் துஆ செய்ய சொன்னார்களோ, சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் அவர்களுடைய பரிபூர்ணமான தேவைகளை நிறைவேற்றி தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்று நீ நினைக்கிறாயோ யா அல்லாஹ் அவை அனைத்தையும் எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. இந்த சிறிய துவாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும், சஹாபா பெருமக்கள், நபிமார்கள், இறைநேசர்களின் பொருட்டாலும், இந்த சமுதாயத்தில் வாழுகின்ற இறைநேச பெண்மணிகளின் பொருட்டாலும், ஹாஃபிஸ் ஆலிம்களின் பொருட்டாலும், புனிதமான ரமலான் பொருட்டாலும் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான இந்த நேரத்தின் சங்கையால் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.